அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையானது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்காருன்றத வருத்தத்தோடு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வருத்தமான நிகழ்வு இங்கு நடக்கணும் நாங்கள் நினச்சதே கிடையாது. எப்போ நினைக்க போகிறோம் அது மாதிரி ஒரு கொஸ்டின் தான் வைக்கணும். எவ்வளோ நிகழ்ச்சிகளாக இங்கே தான் முதல்ல எடுத்து வந்து அறிமுகப்படுத்தி இதே இடத்துல மேடை போட்டு பட்டிமன்றத்தில் கலகலப்பாக இருந்த இடம் இந்த இடம். பல பேர் மகிழ்ச்சியை ஆழ்த்திய இடம். பல்லாயிரக்கணக்கான பேர் இங்கே வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சியை பார்த்து எல்லோருமே சிரிச்சுட்டு போன இடம். நகைச்சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே திருவண்ணாமலையில் ஒரு மாமனிதர் அப்படின்னு சொன்னால் நம்ம பதிப்பாளர் நந்தினி பதிப்பகம் நான் சண்முகம் ஐயா அவர்களை தான் சொல்லும். வணக்கத்திற்குரிய ஐயா சொன்னார், சந்திரசேகர் ஐயா சொல்லும் பொழுது அகநானூறு புறநானூறு இரண்டையும் வென்றவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சண்முகம் ஐயா என்பது மட்டும் அல்ல, வாழ்க்கைனா எப்படின்னு இருக்கணும் அவர் வீட்டுக்கு போனப்போ தான் தெரிஞ்சது. வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கணுமா. நாங்களும் சிறு வயதுல 5 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு மகன் எங்க இளைய சகோதரன். 6 பேர் வளர்ந்தாலும் எப்படி வளரணும்னு ஒரு கட்டுக்கோப்பிலேயே வளர்ந்தோம். ஆனா சிரிப்பு அப்படின்னா எங்க அப்பா எப்பாவது ஒரு முறை நகைச்சுவை சொன்னதான் சிரிப்பு. நகைச்சுவையா இருக்காது. அது வீட்டுல தான் நகைச்சுவையே இருக்கும். ஆனா எப்போதுமே ஒரு நகைச்சுவையா ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா உமா அங்க போனா ஐயா வீட்டுக்கு போனா ஐயா பார்த்து எப்போதுமே கலகலப்பாவே இருக்கும். ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணுமான்னு நான் கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட உண்மையிலேயே கத்துக்கிட்டேன். ஐயா கிட்ட சண்முகம் ஐயா கூட எப்பொழுதுமே சிரிப்பு. எப்படி ஒரு சீரியஸா நம்ம பேசினா கூட அதை சிந்தனைக்கு உரியதாக்கி சிரிப்பாக்கி நகைச்சுவாக்கிறவரே அவர் சண்முகம் ஐயா. இப்போ கதிரவன்லாம் அவனை கையில தழுவும் போதுதான் நான் பார்த்தபோது கதிரவன் முகிலன் நம்ம மதுமிதா அப்படிலாம் அவங்களாம் பார்த்து அந்த குழந்தை பேர குழந்தைங்களை கொஞ்சம் போது அதான் இப்படிலாம் ஒரு வாழ்க்கை நம்ம அமைச்சிக்கணும், இப்படிதான் ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கற்றலை எனக்கு வழங்கியவர் ஐயா. அவர் தெரியாதவே நான் அதை அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவர் எனக்கு வழங்கியதோட நான் அவருக்கு தெரியாது நான் கற்றுக்கிருந்து. ஆனா அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டது பெற்றது அதிகமா அப்படின்னா உண்மையிலே பெற்றது அவரிடம் அதிகம். அன்பு, பாசம், ஒரு குடும்ப நிறைவு என்பதை வந்து அவர்கிட்ட தான் நாம் கத்துக்க முடியும். ஒரு நல்ல ஒரு மாமனிதர், எப்பொழுதுமே நெஞ்சில் நின்றவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் தான். கவிதை அலிராணி அம்மா எழுதியிருந்தாங்க, என்றென்றும் நிறைய குறையல்ல, உடலால் தோய்ந்தவர் சேவை செய்தவர், உடலால் தோய்ந்தவர் அல்ல 75 வயதிலும் அயராது முயற்சி கொண்டவர். அயராது முயற்சி, உடலாலும் தோயல உள்ளத்தாலும் தோயாத மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் தான். ஒரு 20 நாட்களுக்கு முன்பு ஸ்ரீதர் ஐயா வீட்டுக்கு போய் பார்க்கணும் ஒரு விஷயமாக அப்படின் போது எனக்கு முன்பு நான் 6 மணிக்கு வரேன்னு சொன்னேன். 5:15 கிளம்பி இருக்கிறார். எல்லாத்துலயுமே ஒரு பங்க்சுவாலிட்டி சொல்லுவார். ஆரம்ப கட்டங்கள்ல நான் மேடைகள் ஏறும்போது பங்க்சுவாலிட்டி தேவை முதல்ல பேராசிரியர் அப்படின்னுவார். பேராசிரியர் வார்த்தைக்கு குறைவே இருக்காது. வாங்க உட்காருங்க அப்படின்ற அப்படியே டவல் போட்டு இருப்பாரு. குடுக்குன்னு ஓடி போய் சட்டை போடுவார். அவ்வளவு ஒரு அடக்கோடக்கத்தோட ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு ஊழியரா இருந்தாலும் அவர் நமக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்னு நான் சில நேரம் நினைப்பேன். ஒரு சம மரியாதை கொடுப்பார், சம அந்தஸ்து நமக்கு கொடுப்பாரு. எப்போதுமே தன்னை சுப்பீரியர்னு அவர் காமிச்சதே கிடையாது. நான் தான் ஒரு சுப்பீரியர், நான் ஒரு சீனியர் அப்படின்றத காமிச்சது. எல்லாரோடய சின்ன குழந்தைங்களா இருந்தா கூட ஒரு இனிமையாக பேசக்கூடிய எளிமையாக ஒரு தருகன்மையோட இருக்கின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சண்முகம் ஐயா அவர்கள் தான். சொல்ல சொல்ல இனிக்குதடா என்பது போல அவருடைய சிந்தனைகளை சொல்ல சொல்ல அவருடைய செயல்பாடுகளை சொல்ல சொல்ல இனிக்கும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு போல சண்முகம் ஐயா போல தமிழ்நாட்டிலே இனிமேலே நிகழ்ச்சி நடத்துறவங்க, அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துறவங்க யாருமே இருக்க முடியாது. எழுதிய கொடுத்துட்டு போறாங்க, பாத்துக்கோங்க. பார்த்துட்டாலே உடனே நிகழ்ச்சிக்கு வரீங்களான்னு கூப்பிடுவார். ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் போட்டுருவாரு. ஐயா உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க விருது, அடுத்த விருது நிச்சயமாக உமாதேவி பாலராமன் இருக்காங்க, ஐயாவோட துணையோட ஒரு நிகழ்ச்சி மீண்டும் நடத்துவோம் கட்டாயம். ஐயா உங்களுக்கு வந்து உங்களை போல யாரு விருதுக்காக நினைக்கிறவங்க சிந்திக்கிறவங்க எல்லாருக்குமே விருது உண்டு. மீண்டும் நிகழ்ச்சி உமாவை நல்ல ஒரு அற்புதமான மகளை ஒரு நிகழ்ச்சி நல்லா கொடுத்துட்டு போயிருக்காரு நமக்கு. அதனால உமா வைத்து பல நிகழ்ச்சிகள் நடக்கும், விருது உண்டு. இளைய சகோதரர், இளைய வருங்கால தலைமுறையினர், வளரும் இளம் பேச்சாளர்கள், கவிஞர்கள், படைப்பாளர்கள் அனைவரையும் மீண்டும் அது உமா எடுத்து செய்வாங்க. உமாவுக்கு ஒரு வேண்டுகோள் மீண்டும் வைக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே அயராத முயற்சியோட ஐயா எப்பவும் தளராத உள்ளத்தோடவே செயல் கொண்டவர் ஐயா. அது படைப்பாகட்டும். எத்தனையோ பேருக்கு புத்தகம் போட்டிருக்காரு. என்கிட்ட சொல்லுவார், அதை புத்தகம் இவங்க போட்டு கொடுத்தா பணம் கொடுக்கல விட்டுட்டு அதெல்லாம் பதிலாக பெருசு. எனக்கு கூட அருணாச்சல புராணம் என்ற ஆய்வு நூலை புத்தகமாக்கி 300 புத்தகம் ஐயா 350 புத்தகம் போதுங்க ஐயா, பணம் இல்லை பரவாயில்ல அவன் யார் கேட்டா முதல்ல போட்டுக்கினார். அதுக்கப்புறமா தான் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நானே கொடுத்தேன். என்னால் முழுவதும் கொடுக்க முடியல. என்னால் உண்மையிலேயே பணத்துக்காக செய்பவர் அல்ல, சேவை உள்ளம் கொண்டவர். யாரா இருந்தாலுமே நம்ம ஊருக்காருங்க, நம்ம ஊர் சான்றோர்கள்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள்லாம் 2-3 புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. இங்க இருக்கிற விஐபிங்களை தமிழ் சான்றோர்களை
எங்கேயோ இருக்கிறவங்களோட கடைகோடி மக்களை கூட எடுத்துன்னு வந்து மேடை நிறுத்தி உனக்கு பெரிய மேடை அமைச்சிட்டுன்னு பேனர் போட்டு இன்னைக்கு அவரால் வளர்ந்தவங்க எத்தனையோ பேர். ஆனா இன்னைக்கு அவங்க இறப்புல வந்தாங்களான்னு என் மனசுக்குள்ள எனக்கு தோணு. என்ன எங்க அப்பா இருந்தா யார் யார் இறப்புக்கு வந்தாங்கன்னு கணக்கு எடுத்தணும். அது போல அன்னைக்கு கணக்கு எடுத்தோம். உண்மையிலேயே ஐயா இவங்க எல்லாம் தூக்கி விட்டாரு, ஏன் இவங்க வரலையா, அது உமாட்ட அப்புறமா கலந்துக்கலாமா அப்படின்னு ஏன் வந்து என்ன பண்ண போறாங்க, எழுப்ப போறாங்களா? ஐயாவா இல்ல. ஆனா இருந்தாலும் எனக்குள்ள அவங்க எல்லாம் இப்படி தூக்கி விட்டாரு, இவ்வளவு பெரிய பேனர் போட்டாரு, அவங்க ஏன் வரலன்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம். என் மகனுடைய இறப்புக்கு யார் இருந்தாங்கன்னு நான் கணக்கு எடுக்கல. ஆனால் அவர் ஒரு இலக்கியவாதி, ஒரு இலக்கிய செம்மல், ஒரு தமிழ் அறிஞர், ஒரு தமிழ் தொண்டாளர், தமிழ் பற்றாளர், அனைத்தையும் மீறி அனைவர் நெஞ்சிலும் நின்றவர் அவர். அவருடைய இறப்பு கூட ஒருத்தர் வர முடியல அப்படின்ற ஒரு சிலர் நான் நினைக்கும் பொழுது உண்மையே வருத்தமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் நல்லதை செய்த ஒரு மாமனிதர் அப்படின்னு சொன்னா இன்னும் சொல்லிட்டே போலாம். ஐயா ஃபேஸ்புக்ல அவருடைய வருத்தத்தை போட்டிருந்தார். சண்முகம் ஐயா யாரு, 6 கருத்துக்கள் போட்டிருந்தார். உண்மையா இருக்கிறவர், அடுத்தவங்களோட உணர்வுகளை கலக்கிறவர், ஆபத்தில் உதவுவர், மேலும் பார்த்தீங்கன்னா ரகசியங்களை பாதுகாப்பவர், அனைவரையும் பாராட்டுபவர், எப்பொழுதுமே சிரிக்க வைத்து பார்ப்பவர். அந்த 6 கருத்துக்கள் எனக்கு திருக்குறள் போல் மனதில் நின்றது. இது உண்மையிலேயே அதுதான். நம்ம எவ்வளவு ஜட்மெண்ட் பண்ணி நம்ம அழுதாலும் ஜட்மெண்ட் பண்ண முடியல. அவருக்காக நினைச்சு நான் உள்ள உருகினாலும் மீண்டும் அவர் வரப்போறது இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு ஆதங்கமோ ஒரு திரும்ப எதிர்பார்ப்பு, ஐயா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம், நம்ம அவரால் பயன்பட்டுருக்கலாம், நம்ம இது செய்யாத விட்டோமே, இதை செய்யாத விட்டுட்டுமே என்ற ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. ஆனா உண்மையிலேயே ஒரு உள்ளுணர்வோட பழகியவர்கள் ஐயா அவர்களும் சண்முகம் ஐயா அவர்களும் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்தாரு அப்படின்னு சொன்னா நட்புணர்வுல நல்ல ஒரு எவ்வளவு வேலைகள் ஐயா பெரிய வேலைகள் செய்தாலும் ஆனா இருந்தாலும் ஒரு நல்ல நட்போட ஐயாவோட பழகியவர். 2வது சண்முகம் ஐயாவால் பயன்பெற்றவர்கள் தான் அதிகமே தவிர ஒரு சிறிதும் யாரும் பயன்பெற அவருடன் பழகியவர். ஐயா வணக்கம்னு சொல்லிட்டாரு, அவரால் ஒரு பயன் உண்டு, ஒரு விருது உண்டு, அவருக்கு ஒரு மேடை ஏற்றி அவங்கள பார்த்துருவார். அவங்க மேடை ஏத்துறதுக்கு உரியவங்களெல்லாம் பார்க்க மாட்டாரு, அவங்களையும் மேடை ஏத்தாரு. நம்ம புள்ளமா அது அவங்க மேடை ஏத்த அவங்க மகிழ்ச்சிப்படுத்து. இன்னொன்னு தெரியுங்களா, எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாருக்கும் வந்துடாது. ஆனா சண்முகம் ஐயாவுக்கு மட்டுமே நிச்சயமாக சத்தியமாக உண்டு. அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் ஒரே குறிக்கோள் வாழ்ந்தவர் யாருன்னா சண்முகம் ஐயா அவர்கள் தான். இது முகஸ்துதிக்காக சொல்ல, என் நெஞ்சார்ந்து உள்ள இருந்து வருகின்ற வார்த்தைகள். உண்மையிலேயே அவருடைய சிந்தனைகள் முழுவதுமா என்னுடைய மகன் இருந்து ஒரு 5 மாதம் கூட ஆகல. எங்க அண்ணன் சொன்னார், நான் அண்ணன் வணக்கத்துக்குரிய அண்ணா, என்னுடைய சகோதரர் ஜோதி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். பர்டிகுலரா சொல்ல முடியல, எனக்கு மேடையில பேச கற்றுக் கொடுத்த சண்முகம் ஐயா தான். எல்லாரையும் அனைவருக்கும் பேரை சொல்லணும்னா நீ தனியா நிகழ்ச்சி நடத்தினாதான் எல்லாருடைய பேரை சொல்லணும். ஏன்னா அதுக்கான நேரம் மக்கள் உட்கார மாட்டாங்க. 2 நிமிஷம் அவை அறிதல் பத்தி ஐயா சொல்லுவார், அவை அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாரும் உட்கார மாட்டாங்க, 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல முடிச்சுக்கணும் பேச்சு, அவ்வளவு நேரம் மக்கள் வர மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய வேலையில மும்முரமா இருக்காங்க அப்படின்னு. நான் ஐயா அண்ணா 10 நாளைக்கு முந்தி அவங்களுடைய மகன் என் அண்ணன் மகள் கல்யாணத்துக்கே நான் திருமணத்துக்கே சத்தியமா போகல. அண்ணா எப்படி இருக்கா குழந்தைன்னு கூட நான் கேட்கல. ஆனா எங்க அண்ணா என்னை பார்க்க வராரு, இன்னும் துக்கத்திலேயே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ல வராரு. நான் சொல்றேன், என் பையன் எதனால இறந்தான்றதை நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அண்ணா வீடு கட்டுறதா, வாஸ்து சரியில்லையா, வடமேற்கு போல அதிகமாயிடுச்சு, அதுவா வாசகால வச்சுதா, சாயந்தரத்துல வாசகால வச்சுட்டா, இப்படி பலவாறு அப்படியே 1 மணி நேரம் எங்க அண்ணன் கிட்ட அப்படியே மழையா பொழியிற. எங்க அண்ணன் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா ஒரு சைக்காலஜிஸ்டா கேட்டுட்டு, நீ எத்தனை ஆண்டுகள் நீ உன் பையன் மகன் இறந்ததுக்கு காரணம் தெரிஞ்சாலும் அதுக்கு காரணம் கிடைக்காது அப்படின்னு அண்ணன் சொன்னார். அண்ணா சொல்லி 3 நாள் கூட ஆகல, ஐயா இறந்துட்டாரு. திரும்ப அதே, ஏன் ஐயா இறந்தாரு, நம்ம வீடு கட்டணும் புதுசையா இருந்தது, அந்த வேற மனசரியா இருந்திருக்கலாம், ஐயா இறந்தார். திரும்ப அந்த ஏன்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் ஆயுது அப்படின்னு பார்க்க, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஏன் திரும்ப அது ஐயா மகன் இறந்தது எந்த அளவுக்கு எனக்கு பாதிக்கப்பட்டதோ அதே போல ஐயா இறந்தும் என்னுடைய மனதை ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு தாயுமானவராக, நல்ல ஒரு குடும்ப நண்பராக உண்மையிலேயே சொல்லலாம். எதனா ஒரு கஷ்டம் அப்படின்னா நேரவே அவர்கிட்ட வந்து சொன்னா அந்த கஷ்டத்தை உண்மையா சரி விட்டு டேக் இட்ஸ், அது கூட இயல்பாரு வீட்டுக்கு வந்துட்டா ஐயா இருங்க, சேர் எடுத்து வர இருங்க அப்படின்னா இது இயல்பாரு ஒண்ணு, நான் இங்கதான் இருக்கிறேன். ஒரு எளிய மனிதராக என்னுள் என் குடும்பத்துள் திகழ்ந்தவராக, நம்ம இந்த இலக்கிய உலகத்தில் எல்லோரோடும் அன்பு கலந்து மகிழ்ச்சி கலந்து நகைச்சுவையாக வாழ்கின்ற மாமனிதராக எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற வாக்கியத்திற்கு மிக எடுத்துக்காட்டாக மிக எளிமையான மனிதராக மாமனிதராக வாழ்ந்தவர் நான் சண்முகம் ஐயா அவர்களே. மென்மேலும் சொல்லிக்கொண்டே போகலாம், அவரை சொல்லணும், இருந்தாலும் நேரம் காலம் கருதி இதோட முடித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களுடைய நாமங்களை போற்றுவோம், அவருடைய பதிப்புகளை போற்றுவோம், அவருடைய சிந்தனையில் வாழ்வோம், அவர் நகைச்சுவை போல பிறரை மகிழ்வித்து மகிழ்வோம். ஐயா அவர்களுடைய பெயர்களுக்கு மீண்டும் போற்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.